என் பெயர் ராஜ்குமார். எனக்கு வயசு 24 ஆகுது. சென்னையில் தங்கி படித்து வருகின்றேன். பார்ப்பதற்கு 5½ அடி உயரத்தில் இருப்பேன். கட்டுமஸ்தான உடம்புடன் இருப்பேன். நான் கல்லூரியில் படிக்கும்பொழுது பல பெண்களிடம் சிலுமிசம் செய்து விளையாடி இருக்கிறேன். நான் பெண்களிடம் நன்றாக பேசி பழகுவேன். என் செயலுக்கு மலங்காத பெண்களே கிடையாது என்று சொல்லலாம். பல பெண்களுடன் வகுப்பறையில் யாரும் இல்லாத நேரத்தில் கடலை போடுவேன். எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை இருந்து வந்தது. ஆண்டியை எப்படியாவது உசார் செய்ய வேண்டும் என்று. நீண்ட நாள் ஆசையை நிறைவேற்றும் நாள் அருகில் வந்தது. என் அண்டை வீட்டில் பிரியா என்ற டாக்டர் இருந்தால். அவர் கணவன் ஒரு இன்ஜினியர். அவளுக்கு ஒரு அழகான குழந்தை இருந்தால். எனக்கு அவளின் மகள் மூலமாகத்தான் பிரியா மற்றும் அவர்களின் குடும்பத்தாருடன் நட்பு கிடைத்தது. பிரியாவின் மகள் சிறு வயதுதான், ஒரு 4 வயது இருக்கும். பிரியாவின் மகள் இல்லையென்றால் நாங்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்திருக்க மாட்டோம். நான் தினமும் என் நண்பன் வீட்டிற்கு வெளியில் அமர்ந்து கொண்டு பிரியாவின் வீட்டை பார்த்து கொண்டு இருப்பேன். அந்த நேரத்தில்தான் பிரியாவின் மகள் வெளியே வந்து என்னுடன் விளையாடி கொண்டிருப்பாள். எனக்கு இயற்கையாகவே குழந்தைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். பிரியாவின் குழந்தைக்கு எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் வைத்து கொண்டு கொஞ்சிக் கொண்டிருப்பேன். ஆகையால் என்னை அவளுக்கு நன்றாக தெரிய ஆரம்பித்தது. ஒரு நாள் என் நண்பன் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது தூரத்தில் இருந்த ஒரு குழந்தை ஓடி வருவதை என்னிடம் வந்தது. பிரியாவின் மகளை தூக்கி கொண்டு நண்பனின் வீட்டிற்கு வெளியில் அமர்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருந்தேன். பிரியா வெளியில் வந்து எங்கள் இருவரையும் பார்த்து புன்னகை செய்து கொண்டிருந்தாள். நான் பிரியாவை பார்த்து கொண்டே இருந்தேன். அவள் என்னை பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு இருந்தாள். நான் அவளின் குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருந்தேன். சிறிது நேரம் கழித்து பிரியா வீட்டிற்குள் உள்ளே சென்று விட்டாள். நான் பிரியாவின் மகளை தூக்கி கொண்டு அவள் வீட்டில் விடுவதற்கு சென்றேன். அவள் வீட்டின் கதவை தட்டினேன். உள்ளாரே வாருங்கள் என்று கூறினாள் பிரியா. அந்த வீட்டு மிகவும் இருட்டாக ஒரு மாதிரி கிளுகிளுப்பாக இருந்தது. குழந்தை கொடுத்துவிட்டு செல்ல ஹாலில் காத்து கொண்டிருந்தேன். நீண்ட நேரம் ஆகியும் பிரியா வரவில்லை. ஆகையால் நான் சமையலறைக்கு சென்றேன். அவள் வியர்க்க விறுவிற்க வேலை செய்து கொண்டிருந்தாள். நீண்ட நேரமாக வேலை செய்து கொண்டிருப்பதால் பிரியாவின் உடல் முழுவதும் வியர்வையால் நனைந்து விட்டது. அவளுடைய உடைகள் அனைத்தும் முழுவதும் வியர்வையால் நனைந்து விட்டது. இதுபோன்ற அழகான சிலையை பார்க்கும்பொழுது எனக்கு மிகவும் பொறாமையாக இருந்தது. சமையல் அறையிலிருந்து வெளியில் வந்து குழந்தையை வாங்கி கொண்டு சிரமத்திற்கு மன்னிக்கவும் என்று சொன்னாள். பின்பு என்னை பற்றி கேட்டுக்கொண்டே இருந்தாள். இறுதியாக அரைமனதாக வீட்டிற்கு நான் புறப்பட்டு சென்றேன். அன்று இரவு பிரியாவை நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தேன். நான் விருந்து படைத்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தேன். பிரியாவை இரவு படுக்கை அறைக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றி படுத்து உறங்கிவிட்டேன். பிரியாவை பற்றி நான் சொல்லியே ஆக வேண்டும். அவள் 5 அடி உயரத்தில் இருப்பாள். மிகவும் வெள்ளையாக கலையாக இருப்பாள். அவளை யாருக்கும் பிடிக்காது என்று சொல்லவே முடியாது. கனகச்சிதமான உடல்வாக இருக்கும். அவளின் அழகில் உலகில் எந்த ஆணும் தப்பிக்க முடியாது. யாராக இருந்தாலும் அவளை காதலித்தே விடுவார்கள். அவளின் கூந்தல் தரை வரை நீண்டிருக்கும். பார்ப்பதற்கு மிகவும் ஸ்டைலாகவும் இருக்கும். எனக்கு மட்டும் சரியான வாய்ப்பு கிடைத்தால் அவளை அடைந்தே தீருவேன். ஏன் என்றால் நான் இந்த உலகில் மிகவும் அதிர்ஷ்டசாலி என்பேன். அவள் அருகில் இருந்தாள். அடுத்த ஒரு வாரத்தில் அவளின் மகளை நாங்கள் இருவரும் நெருக்கமான நண்பர்களானோம். இப்பொழுது எல்லாம் நான் நினைத்த நேரத்தில் பிரியாவின் வீட்டிற்கு சென்று வரும் அளவிற்கு நெருங்கி பழகினேன். அது ஒரு விடுமுறை காலம். நான் முற்றிலும் எந்த செயலும் இல்லாமல் இருந்தேன். நான் பகல் நேரம் முழுவதும் என் நண்பன் வீட்டிற்கு சென்று பிரியாவை சைட்டடித்து கொண்டிருந்தேன். பிரியாவின் வீட்டை கடந்து செல்லும்போது பிரியாவின் மகள் ஜன்னல் வழியாக மாமா மாமா என்று வருவாள். நான் சிறிது நேரம் கழித்து வருகிறேன் என்றேன். இல்லை மாமா, இப்பவே வாருங்கள் என்று அன்பாக கூப்பிட்டாள். அவளின் வீட்டிற்கு உள்ளே சென்று பிரியா மகளுடன் விளையாடி கொண்டிருந்தேன். பிரியா மருத்துவமனையிலிருந்து மதியம் 3 மணிக்குத்தான் வந்தாள். வீட்டிற்கு வந்தவுடன் அவள் மகள் என்னை தொந்தரவு செய்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டாள். நான் தயவு செய்து மன்னிப்பு எல்லாம் கேட்காதீர்கள் என்று சொன்னேன். பின்னர் இப்பொழுது எல்லாம் நான் எந்த வேலையும் இல்லாமல் இருக்கிறேன். ஆகையால் உங்கள் மகளுடன் விளையாடி கொண்டிருப்பது எனக்கு சந்தோஷமான விஷயமாக இருக்கிறது என்று கூறினேன். ஆனால் மனதிற்கு உன்னை பார்க்கத்தான் பிரியா தினமும் வருகிறேன் என்று சொல்லிக்கொண்டேன். நான் குழந்தையுடன் விளையாடி கொண்டிருந்தேன். பிரியா வேகமாக படுக்கை அறைக்கு போனாள். நானும் அவளை பின்தொடர்ந்து சென்றேன். பிரியா படுக்கை அறையில் படுத்து கொண்டிருந்தால் ஏதோ புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். நானும் சாதாரணமாக புன்னகைத்து அவளுக்கு மனக்கசப்பை ஏற்படுத்தாதவாறு பார்த்து கொண்டேன்.
பின் நான் வீட்டிற்கு புறப்பட்டு சென்று விட்டேன். 2 நாட்கள் இடைவேளைக்கு பிறகு மீண்டும் பிரியாவின் வீட்டிற்கு மதியம் போல் சென்று மகளுடன் விளையாடி கொண்டிருந்தேன். என்னுடன் விளையாடி கொண்டிருந்த பிரியாவின் மகள் சோர்வுற்று தூங்கிவிட்டாள். நான் பிரியாவிடம் பேசத் தொடங்கினேன். அவளே பேச ஆரம்பிக்கட்டும் என்று காத்து கொண்டிருந்தேன். பின்னர் குழந்தையை ஹாலில் உள்ள சோஃபாவில் உறங்க வைத்துவிட்டு வந்தாள். நான் அமைதியாக அமர்ந்து கொண்டு டிவி பார்த்து கொண்டிருந்தேன். பாட்டுகளை மாற்றி மாற்றி பார்த்தேன். பிரியா என்னிடம் அருகில் வந்து, என் மகள் உங்களை மிகவும் தொந்தரவு செய்கிறாள், அதற்கு மன்னித்து விடுங்கள் என்று அன்பாக கூறினாள். எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, சந்தோஷமாகத்தான் விளையாடி கொண்டிருக்கிறேன். இருவரும் சாதாரணமாக பேசத் தொடங்கினோம். அப்போது என் பொழுதுபோக்கு என்னவென்று கேட்டால், நான் கிண்டலாக உங்கள் குழந்தையை பார்த்து கொள்வது என்று கூறினேன். அவள் சிரித்தபடி, என் மகள் உங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்கிறாள் இல்லை என்று கேட்டாள். என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள். என் மனதிற்கு தைரியத்தை வரவைத்து கொண்டு தினமும் உங்களை பார்த்து நிவாரணம் கிடைக்கும் என்ற எண்ணத்தில் தான் வருகிறேன். பிரியா சிரித்துவிட்டு, நீங்கள் பொய் சொல்கிறீர்கள் என்றாள். பிரியா, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் கூற வேண்டும் என்று சொல்லி 27 வயது கடந்தும் ஒரு பெண்ணிடம் நான் ஐ லவ் யூ என்று கூறினேன். அவளுக்கு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. எனக்கும் உன்னை ஒரு நல்ல நண்பனாக பிடிக்கும் என்று கூறினாள். நான் தொடர்ந்து பிரியாவை கவரும் வகையில் பேசினேன். அவள் என் பேச்சில் மயங்கி, உனக்கு என்னதாண்டா வேணும் என்று ஆசையாக கேட்டாள். உன்னை முழுவதாக அனுபவிக்க வேண்டும் என்று கூறினேன். அதுதான் என் நீண்ட நாள் ஆசை என்றும் கூறினேன். படுக்கை அறையில் இருவரும் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தோம். பின் மெதுவாக அவள் அருகில் சென்று இருவரும் அனுபவித்து ஆனந்தமாக இருந்தோம். நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.